திருட்டை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் யாருக்கு எதிரானது? திருடனுக்கு எதிரானது இல்லைங்களா? திருட்டை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் நான் திருடிட்டேன்னு என்கிட்ட பொய் புகார் கொடுப்பீங்க, ஆனால் நான் சட்டம் போடாதீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி. யாருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருக்கு இது எதிராக இருக்குது? யாருக்கும் எதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவர் தான் உயர் ஜாதியில் பிறந்தவர், தான் இடஒதுக்கீட்டு பிரிவில் வரலை, எனவே எனக்கு எதிராக அதை பயன்படும் அப்படின்னு அந்த சட்டம் பயன்படுத்தப்படும்னா அந்த கவலை அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன். அவர் நல்லவர் தானே, அவர் எல்லாருக்கிட்டையும் சகோதரர் தான் இருக்கிறவர் தானே. அவர் என்ன செய்யணும்? அவர் மாணவர்கிட்ட போயிட்டு சொல்லணும்ல, நான் உன் சகோதரன்டா அப்படின்னு சொல்லணும்ல, நான் உன் கூட இருக்கேன்டா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா அப்படின்னு சொல்லணும்ல. அப்போது அந்த மாதிரி சொல்லாமல் அவர் ஏன் பயப்படுறாரு? அவர் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. எனவே யாருக்கு எதிரானது அல்ல, இது வன்கொடுமையை தடுப்பதற்காக சட்டம். யார் வன்கொடுமை நிகழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பயப்படணுமே தவிர, நான் மனிதன் சக மனிதனை சகோதரனாக நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் தனக்கு எதிரானதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது.